எங்கள் அம்மாவை வெளில வர சொல்கிறேன். இந்த பொண்ணு குளிக்க போகிறேன்ட்டு போச்சு. டோர் க்ளோஸ் பண்ணிக்கிச்சு. குழந்தைய வச்சுட்டு நானும் எங்கள் அம்மாவும் வாசலில் போய் உட்காந்துக்கிட்டோம். இந்த பொம்பளை வந்து சோஃபாவில் இருந்துச்சு. சோஃபாவில் இருந்துட்டு நாங்கள் போய் வாசலில் உட்காரத பார்த்தோன்னே எந்திரிச்சு அதோடய ரூமில் போய் படுத்துக்கிச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன் எங்கள் அம்மாவை, நீ போய் சரி சோஃபாவில் போய் படுத்துக்கோ கால் நீட்டி கொஞ்ச நேரம் அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா வந்து கால் நீட்டி சோஃபாவில் படுத்தாங்க. கரெக்டு. இது மஞ்சளும் உப்பும் மஞ்சளும் உப்புமா இல்லை என்னன்னு தெரில. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, கால் நல்லா ஒரு மூலிகை மருந்துங்க. சாரி அது கேரளாவில் இருந்து ஒரு மூலிகை மருந்து. அது வந்து என்னென்னா மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு துணியில் பட்டுச்சுன்னா அந்த கரை பிடிக்கும். ஓகேங்களா? அப்போ எங்கள் அம்மா அதை தேய்ச்சி வாசலில் உட்காந்துட்டு நானும் குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இந்த பொம்பளை உள்ளே போய் படுத்த உடனே இந்த பொண்ணு கதவு சாத்திட்டு போயிடுச்சு உள்ளே, நான் குளிக்க போகிறேன் வெளில வாங்கன்னு. சரின்னு எங்கள் அம்மா படுக்க சொல்லிட்டேன். நான் தேய்ச்சிட்டு போய் அந்த சோஃபாவில் போய் படுத்துக்கோ கால் நீட்டி அப்படின்னு. எங்கள் அம்மாவும் வந்து படுத்தாங்க. இந்த பக்கம் எங்கள் அம்மா படுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? அந்த பக்கம் நான் குழந்தைய வச்சு படுத்துட்ருக்கேன். குழந்தைய வச்சு உட்காந்துட்ருக்கேன். இந்த பொண்ணு ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, எங்கள் அம்மா இந்த சைடு உட்காந்துட்ருக்காங்க படுத்துட்ருக்காங்க, நான் அந்த சைடு உட்காந்துட்ருக்கேன். இந்த பொண்ணு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உள்ளே போய், குழந்தைக்கு வேறு லாக்டோடாக்ஸ் கலக்கணும் வேறு, எப்போ வரப்போகுது அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எந்திரிச்சு குழந்தைய எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு உள்ளே பால் புட்டி வந்து உள்ளே இருக்குது, லாக்டோடாக்ஸு வெளில இருக்குது. லாக்டோடாக்ஸை போய்ட்டு அடுப்பில் போய்ட்டு லாக்டோடாக்ஸை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு, இது வேறு இன்னும் வரமாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அவங்க வீட்டு கதவு எப்படி தெரியுமா இருக்கும், அந்த பெட்ரூம் கதவு, அதாவது பழைய காலத்து கதவுங்க. ஆக்சுவலாக அது பழைய காலத்து கதவு இல்லை. அதான் அந்த வீடு ரெனோவேஷன் தானே பண்ணாங்க, கட்டில் ரெனோவேட் பண்ணாங்க. ஆனால் அந்த கதவெல்லாம் வந்துட்டு அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கதவில் இருக்க ஒரு சின்ன ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்டையில் இந்த பொண்ணு என் பேகை திறக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. சீரியஸாகவே எனக்கு ஒரு ஃபீல் வருது. அந்த இடத்துல வந்து உள்ளே லைட்டு டியூப்லைட் போட்டிருக்கு, பகலில் தான் டியூப்லைட் போட்டிருக்கு. எனக்கு அந்த இடத்துல நின்று எங்களோட லக்கேஜ் எங்கள் பேகு இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஷேடு தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், வெளியிலேருந்து அந்த ஹோல்லேருந்து பார்த்தா கிளியராக தெரியும். அது வந்து லென்ஸு வந்து அந்த மாதிரியான லென்ஸ் தான், அது நார்மல் லென்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். இந்த பொம்பளை உள்ளே படுத்துட்டு இருந்துச்சா, நான் சீரியஸாகவே எனக்கு ரொம்ப அந்த பார்க்கணும், எனக்கு இது தப்பாக நடக்குது பார்க்கணும் சொல்லிட்டு பார்க்குறேன். என் பேக் ஜிப்பை திறக்குதுங்க. எனக்கு அப்படியே செம்ம கடுப்பாயிடுச்சு. பேகை ஜிப்பை திறக்குது, என்ன பார்க்குது, என்ன எடுத்துச்சா ஒன்றும் புரியல, ஒன்றும் விளங்கலை. நான் அப்படியே கம்முன்னு வந்துட்டேன். வந்து குழந்தைய திருப்பி வாங்கிட்டு உட்காந்துட்டேன். எனக்கு அதே யோசனை மைண்டில். சரி எங்கள் அம்மாட்ட சொல்லலை. குளிச்சுட்டு வெளில வருது. அதாவது நான் அதை பார்த்துட்டும் அந்த விஷயத்தை பார்த்தேன் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு ஏன் ஓப்பன் பண்ணுச்சு, எதுக்கு ஓப்பன் பண்ணுச்சுன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நிறைய கை வந்த கலை போல். ஐயோ, இதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு இருக்காங்களான்னு தெரியல. எத்தனை பேரோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இது போகும்போதெல்லாம் வந்து அவங்கவுங்க பேக்கில் இருந்து காசு திருடுறது, இந்த மாதிரி கை வைக்கிறதெல்லாம் பழக்கம் இருக்குதுன்னு தெரில. இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும்லாம் வராது இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம். வெளியில் நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க, நல்லவங்க, தர்ம தானம் பண்ணுறவங்க, நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த 3 பர்முடா ட்ரையாங்கிள், அம்மா பொண்ணு பையன், பர்முடா ட்ரையாங்கிளே தான் உள்ளே மாட்டினவன் மிளகா தான், அந்த மாதிரி கேஸுங்க. அப்போது எனக்கு மைண்ட்லேயே ஓடுது, குழந்தைய வச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 10-15 நிமிஷத்தில் திறக்குது கதவை. நானும் போனேன். போயிட்டு நேராக பார்த்தேன், பேகு பார்த்தேன், எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு இதுவும் மாற்றமும் தெரில. அதுக்கப்புறம் பார்த்தேன், காசெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. காசெல்லாம் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எண்ணில் காசு எவ்வளோ இருந்துச்சுன்னு கூட தெரில. ஆனால் காசெல்லாம் கூட அப்படியே சில்லறை காசு தான் வச்சுருந்தேன், கட்டெல்லாம் இல்லை. அந்த நம்ம வீட்டில் இன்னும் ஒரு 300 400 மாதிரிலாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. காசெல்லாம் அப்படிலாம் தான் இருந்துச்சு. என்னென்ன எடுத்துச்சுன்னு கூட தெரில. காஸ்மெட்டிக்ஸ் வேணால் வச்சுருப்பேன், என்னோடய க்ரீமு அது இதுன்னு சன்ஸ்க்ரீன் அது மாதிரி தான் வச்சுருப்பேன், மை, லிப்ஸ்டிக்குன்னு. அப்புறம் என்ன ஆகுது,
அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. கம்முன்னு போய் பால் புட்டி எடுத்துகிட்டு இதில் வந்து கிச்சனில் வந்து குழந்தைக்கு பால் கலக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு விஷயங்க, பால் புட்டின்னு ஒன்று ஞாபகம் வருது. என் குழந்தைய எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, இல்லை எங்கள் அம்மா வெளில கல் உடைச்சிட்ருக்காங்க. போன 4வது நாள் பால் ஸ்டாப் ஆச்சு. 4வது நாள்லேருந்தே ஒரு பெரிய இதுதான், என்ன சொல்கிறது, 4வது நாள்லேருந்தே குழந்த பால் புட்டி தான் குடிக்கிறான். அப்போது ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் யூஷுவலாக நானே போய் பாலை காய்ச்சி ஃபேனில் வச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் ஒரு வேளை குழந்த விடாமல் அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், விடாமல் குழந்த அழுகுதுன்னா குழந்தைய லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு ரைட்டில் கேஸ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த பாலை காய்ச்சுவேன், லாக்டோடெக்ஸ் காய்ச்சுவேன். ஓகேங்களா? இதை அம்மாவும் பொண்ணும் 4 தடவை இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் குழந்தைய வச்சுக்கிட்டு பாலை வந்து காய்ச்சறத பார்த்துருக்குங்க. குட்டியிலேருந்தே சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து ஒன்று தூங்கின்னு இருப்பாங்க, இல்லை ஆமாம், எங்கள் அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லை கல் உடைச்சிட்டு செடி வச்சுட்டு இருப்பாங்க. இருந்தாங்கன்னா கொடுக்கலாம், இதை கொஞ்சம் பிடிச்சிக்கோ, இருந்தாங்கன்னா கொடுப்பேன். அப்படி சுற்றி முற்றி இல்லை குழந்த அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னும் போது கையில் வச்சுக்கிட்டே ஆட்டிக்கிட்டே அந்த பாலை காய்ச்சறது உண்டு. இது அம்மாவும் பொண்ணும் ஹாலில் உட்காந்து நான் கிச்சனில் பண்ணுறதையும் நோட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, என்னை க்ராஸ் பண்ணியே இந்த பொண்ணு டைனிங் டேபிளில் உட்காந்து தின்னுட்டு கையை கழுவிட்டு தட்டை வச்சுட்டு குழந்தைய வச்சுக்கிட்டே அங்கே பாலை காய்ச்சுறேன். அதெல்லாம் பார்த்துட்டு கை கழுவிட்டும் போடுற கதையும் இருக்குது. 4 தடவை இந்த சுச்சுவேஷன் நடந்திருக்கு. குழந்தைய வச்சு 4வது தடவை தான் நினைக்கிறேன், 4வது தடவை இல்லை 5வது தடவைன்னு நினைக்கிறேன். 4 தடவை பார்த்துருச்சுங்க. ஒரு தடவை நம்மளை க்ராஸ் பண்ணியே போதுங்க அம்மாவும் பொண்ணும், குழந்தைய கேஸ் கிட்ட வச்சு நிற்காத இது மாதிரிலாம் அப்படின்னு சொன்னதே இல்லை, வார்த்தை வாயில் வந்ததே இல்லை. கூட்டிகிட்டு போகிறேன், சோட்டானிக்கரா, பயங்கரமான சக்தி வாய்ந்த பகவதி. அவங்களே கண்ணு மூடி உட்காந்துட்ருக்காங்க போல், கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு. வயிற்றெரிச்சலாக இருக்குது எனக்கு, வயிற்றெரிச்சலாக இருக்குது. பொய் பேசி தெரியுறதுங்களெல்லாம் டைம் வச்சு தான் இவங்கெல்லாம் வந்துட்டு இது பண்ணுவாங்களாம். அப்பப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து அப்பப்போ கொடுக்கறது கொடுமை. அப்போது என்ன ஆகுது, 5வது 5வது நாளெலாம் இல்லை, 5th டைம் மேக்ஸிமம் காய்ச்சும் போது எங்கள் அம்மாட்ட இருக்கும் குழந்த, இல்லாட்டி விளையாடி, அதாவது தொட்டிலில் போட்டு வந்திருப்பேன், அது பாட்டுன்னு கையில் எதனா கர்ச்சீஃப் துணி எதனா கொடுத்தேன்னா அப்படியே உலாத்திட்ருக்கோம், பண்ணிவிடுவேன். இது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். வீச்சுன்னு கத்தும் போது மட்டும்தான் கையிலேயே நானே வச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறது. ஒரு தடவை கூட கொடுங்க அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அது மாதிரிலாம் சொன்னதில்லை. ஒரு நாள் ஈவினிங் 6 o'clock அவங்க வீட்டுக்காரன் வரான். இந்த ரூமுக்கு எப்படி ஒரு கதையாச்சு அதே மாதிரி கதை அவங்க வீட்டுக்காரன் ஒரு நாள் வரான். சேம் டிசம்பர் மந்த் தான். அப்போது நான் என்ன பண்ணுறேன், குழந்த கண்டினியூஸாக அழுகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரன், இந்த பொண்ணு, இவங்க அம்மா 3 பேரும் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில். எங்கள் அம்மா உள்ள ரூமுக்குள்ளே, நான் வந்து ரூம்லேருந்து எங்கேயும் எந்திரிக்காத, அங்கேயே படுத்துன்னு ஒழுங்காக இரு அப்படின்ட்டேன். அந்த சோஃபா கதையை சொல்லவே மறந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு, நான் குழந்தைய இது மாதிரி காய்ச்சறத அவன் பார்க்குறான் ஹாலில் இருந்து. அவங்க என்ன அடுப்பு பக்கத்தில் குழந்தைய வச்சுட்டு பண்ணுறாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்குறது இல்லை அந்த பொண்ணுங்க. 3 தடவை பார்த்துருக்காளுங்க அம்மாவும் பொண்ணும். 4வது தடவை ஒரு தடவையாக அவங்க அம்மா என்னை க்ராஸ் பண்ணி போகுது. அதுக்கு அடுத்தது இந்த பொண்ணு வருது, நான் காய்ச்சும் போது அது காய்ச்சுற வரைக்குமே குழந்தைய வச்சுக்கிட்டு அங்கே தான் நிற்கிறேன். ஒரு கையில் தான் ஆற்றுவேன், ஒரு கையில் தான் அங்கே இறக்குவேன், இறக்கி முடிச்சுட்டு ஆஃப் பண்ணுவேன், ஒரு கையில் லைட்ரு வச்சு பற்ற வைப்பேன். இந்த பொண்ணு என்னை பக்கத்தில் வந்து பிளேட்டை எடுத்துக்கிட்டு சாப்பாடு என் பக்கத்துலேயே தான், மிஞ்சி போனால் ஒரு 1 arm டிஸ்டன்ஸ்லங்க, 1 arm டிஸ்டன்ஸில் தான் இருக்கா. என்னை சுற்றி இப்படி தான் வந்துட்டுருக்கா 1 arm டிஸ்டன்ஸில். சாப்பாடை போடுறா, உட்காந்து தின்றா, தின்னு முடித்து நான் ஆற்றுறதையும் பார்த்து பால் டப்பாவையும் ஒரு கையில் வந்து வாஷ் பண்ணுறதையும் பார்க்குறா. குழந்தைய லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு எல்லாம் ரைட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சாப்பிட்டா கையை கழுவிட்டு போயினே இருந்தா.
இவ்வளோ நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 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 4 to 5 மினிட்ஸான விஷயம் இல்லை மேலேயே இருக்கும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்கான வேலை. அந்த 10 நிமிஷமும் ஒரு 1 ஆம் டிஸ்டன்ஸ் ரேஞ்சில் தான் வந்துட்டு என் பக்கத்துலேயே சாப்பாடு போடுது, தட்டை கழுவுது, கையை கழுவுது, போயிட்டே இருக்குது. ஒரு வார்த்தை குழந்தைய கொடுங்க, ஐயோ குழந்தையெல்லாம் வச்சுட்டு சேஃப் இல்லை, கேஸ்லாம் பற்ற வைக்காதீங்க, கேஸ் ஆன் பண்ணாதீங்க, அது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இது வரைக்கும் சொன்னதில்லை. அந்த ஆள் அப்படி சொல்லிட்டான். அன்றைக்கி ஈவினிங் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து உட்காந்து இந்த மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அங்கேருந்து எப்படி இந்த ரூமுக்கு பண்ணிச்சோ அதே அதே மாதிரியான டைலாக் தான். பார்த்தீங்கல்ல, அவர் திட்டுறாரு எங்களை தான். குழந்தைய வச்சுக்கிட்டு யாராவது கேஸ் பற்ற வைப்பாங்களா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் அப்படி தான் பண்ணுறீங்க. எவ்வளோ நேரங்க ஆகும்? சரி, நான் தான் அந்த வந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிறேன். குழந்தைய வாங்க வேண்டியது தானே, தூக்கி வச்சிருக்க வேண்டியது தானே. 1.5 மாதம் குழந்தை தானே, அந்த குழந்தைய தூக்கிறதுக்கு உனக்கு அரிப்பாக இருக்கா? எதுக்கு இந்த மாதிரி விஷ நாடகம் போட்டுதுங்க? இதுங்கெல்லாம் எனக்கு வேணாங்க. நான் வந்து சுச்சுவேஷனை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். டென்ஷன் நான் தேவையில்லை, நம்மளோட உடம்பு தான். அப்புறம் என்ன ஆகுது, எனக்கு பழகிடுச்சுன்னு ஒரே வார்த்தை தான். கோவம் ஒரு பக்கம் இருந்துச்சு. நம்ம சத்தம் போடக்கூடாது, அந்த இடத்துல எதுவும் பேசக்கூடாது, எமோஷ்னல் ஆகக்கூடாது, கண்ணில் எப்பவும் போல் கண்ணீர் வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு கம்முன்னு போய் அழுகுறேன். எங்கள் அம்மா பல நாள் கண்ணீர் பார்த்துருக்காங்க அந்த வீட்டில். கிட்டத்தட்ட அந்த இருந்த ஒரு 2.5 மாதத்தில் பல நாட்களோட கண்ணீரை பார்த்து ஒரு நாள் எங்கள் அம்மா நைட்டு நான் தான் அழுகுறேன்னு இல்லாமல், நான் நைட்டு லைட் ஆஃப் பண்ணி தூங்குற நேரத்தில் தான் அழுவேன். சத்தமே இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் தான் இறங்கும். இந்த அம்மா பார்த்தா இந்த அம்மாவும் கண்ணுலேயும் தண்ணி அப்படி தான் ஊற்றுது. அந்த 0 வாட்ஸில் நான் தான் அழுகுறேன்னு பார்த்தா இந்த அம்மாவுக்கும் தண்ணி அப்படியே சைடில் சீலிங்கை பார்த்துட்டு படுத்துட்ருக்காங்க. நான் தூங்கிட்டேன்னு நினச்சிட்டு அவங்க படுத்துட்ருக்காங்க போல். கண்ணில் தண்ணி அப்படியே ஒழுகுது. ஐயோ கடவுளை, என்ன கொடுமை! அந்த அம்மாவும் சொல்லிக்கல, நானும் சொல்லிக்கல. அப்புறம் என்ன ஆகுது, இது ஒரு சம்பவம் நடந்துச்சா, அந்த ஆள் முன்னாடி ஆக்டிங்கு. இன்னொன்று, எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரெக்னென்சியில் போனேன் பார்த்தீங்களா, அப்போ அந்த பொண்ணு ஒரு 2-3 தடவை வேலை செஞ்சதை பார்த்துருக்கேன். ஒரு தடவை பெருக்கினதை பார்த்துருக்கேன், வீடு பெருக்கினதை பார்த்துருக்கேன், ஒரு தடவை பாத்திரம் கழுவுனதை பார்த்துருக்கேன், ஒரு தடவை காய் அரியறதை பார்த்துருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 தடவை அந்த பொண்ணு வந்து வேலை செய்கிறத நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த 2.5 மாதம் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ண டைமில். டெலிவரி முடிஞ்சு அந்த பொண்ணு வந்து ஒரே ஒரு நாள் தான் வேலை செஞ்சதை நான் பார்த்தேன். ரொம்ப ரேராக ஊட்டுறதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். காலையில் ஊட்டும், ஓகேங்களா. அந்த ஆள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் ஊட்டும். முக்கால்வாசி அவங்க அம்மா ஊட்டிடுவாங்க, எப்போயாவது அது ஊட்டும். மத்தியானம்லாம் சுத்தம் அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டக்கூட இந்த பொம்பளை தான் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஏசி போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இப்படியே தான் இருக்கும், ஓகேங்களா. இன்னொரு நைட்டி கதை ஒன்று இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்கும் அந்த நைட்டி கதை, சொல்கிறேன். அப்போது இப்படியே ஃபோன் எனி டைம் நைட்டு ஃபோன் பார்க்குங்க. கரெக்டாக ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் டிவி பார்க்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பெட்டில் படுத்துரும். பெட்டில் படுக்கும் போது, ஏன்னா என் கூட தானே படுத்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள். அப்போது பெட்டில் படுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் 20 டேஸ் கிட்டே என் கூட தான் படுத்துச்சு, ஓகேங்களா. அதாவது எப்போன்னா, எங்கள் அம்மா ஜனவரி விட்டா போதண்டா சாமின்னு எங்கள் அக்கா கூட போயிட்டாங்க, அந்த பீரியடில் சொல்கிறேன். நவம்பர் 15 வந்தோமா, நவம்பர் 15 டிசம்பர் ஜான் ஃபுல்லாகவே அந்த பொண்ணு நானும் தான் படுத்துட்டு இருந்தோம் அந்த கட்டிலில். அப்போ எப்படின்னா, 10 மணிக்கு வந்து பெட்டில் படுக்குதுன்னா, குழந்தையும் படுக்க வைக்குதுன்னா, நான் அந்த மூலையில் படுப்பேன், இந்த பொண்ணு இப்படி படுத்துக்கும், நடுவில் இது பெற்றது படுத்துக்கும். அந்த ஃபோனை கையில் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிட்நைட்டு 2 மணி 1:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கிட்ட கையை இப்படியே தாங்க வச்சுருக்கோம், ஓகேவா. வீட்டில் ஒரு வேலை செய்யாது. கை வலிக்குது, அடிக்கடிக்கு எனக்கு கை வலிக்குது, எனக்கு நர்வ்ஸ் ப்ராப்ளம். அவங்க அம்மாவும் அதுங்க கூட சேர்ந்து, அது நிஜமாலே அந்த ப்ராப்ளமே இருந்தால் கூட அந்த ப்ராப்ளம் எப்படி இன்னும் ஜாஸ்தியாகுது? நீ ஆடுற ஆட்டத்துக்கு தான் அது ஜாஸ்தியாகுது. நீ வந்து வீட்டு வேலைங்களை செஞ்சுக்கிட்டு வீட்டு நல்லபடியாக இருந்தீன்னா அதெல்லாம் வராது. இந்த அம்மா வந்துட்டு தத்தக்கா பொத்தக்கான்னு ஆடணும், பூமிக்கும்
வானத்துக்கும் பொறுக்கி ரேஞ்சில் ஆடணும். பொறுக்கி தான் அது வேறு விஷயம். பொறுக்கி ரேஞ்சுக்கு ஆடணும். அதுக்கப்புறமேட்டு எனக்கு கை வலிக்குது, எனக்கு பேக் பெயினு, சிசேரியன்னு. ஏங்க நாங்கள்லாம் குழந்த பெற்றுக்கலங்க. நாங்கள்லாம் எனக்கு 2 ஸ்பைனில் ஃபஸ்ட்டு அந்த பைல்ஸுக்காக ஒரு தடவை அனஸ்தீஷியா போட்டாங்க நடுமுதுகில். அடுத்தபடியாக எனக்கு நெக்ஸ்ட் அனஸ்தீஷியா டெலிவரி அப்போ யோசிச்சு பாருங்கள், எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு. ஒன்று மாதிரி டபர் அடிச்சிட்ருக்கோம். இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வலி கூட தாங்க முடியாதுங்க. அடுத்த வேலை சோத்துக்கு பிச்சை எடுக்கிற கேஸுங்க. ஆனால் அதுங்க பண்ணுற சீரியஸாகவே அதுங்க ஒரு எம்டி வெசலுங்க. எம்டி வெசல் அந்த குடும்பம். இன்றைக்கி ஒரு துணி போடுதுங்க, ஒரு சோறு தின்னுதுங்கன்னா இன்னொருத்தன் உழைப்பு, இன்றைக்கி வரைக்குமே இது இந்த பையன் இவன் பெற்றது அது எங்கள் வயிற்றில் அடிச்சுட்டு எங்கள் வாழ்க்கையில் நாசம் பண்ணிவிட்டு அதுங்களோட வாழ்வாதாரத்துக்கு தான் பார்த்துட்ருக்கான். ஓகேங்களா? ஸோ யாரோ ஒருத்தங்க இதுங்களோட தின்றதுக்கும் இதுங்க மேயறதுக்கும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வீட்டுக்கார். ஓகேங்களா? இதுக்கு தான் கூட ஆம்பளைன்ற ஒரு பேரை வச்சுக்குதுங்க இவங்க சம்பாதிக்கிறவனை. இப்போ நான் சம்பாரிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அன்றைக்கே வேலைக்கு போயிருந்தேன், இல்லாட்டி சென்னைக்கு அங்கேருந்து தெரிச்சிட்டு ஓடி வந்தேன் பாருங்களேன், அப்பயும் நான் வேலைக்கு போயிருந்தேன்னா இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனே வந்திருக்காது. இது மாதிரி நான் செப்ரேட் ஆகிருக்க மாட்டேன், என் குழந்தையும் இருந்திருக்காது. இந்த காசு மந்த்லி வர சேல்ரிக்காகவே என்னை ஓட்டிகிட்டு இருந்திருக்கோங்க இந்த குடும்பமே. இந்த குடும்பமே எனக்கு மந்த்லி வர அந்த இன்கம்காகவே ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க அமைதியாக இருந்துக்கிட்டு. இதுதான் உண்மை. அதான் சொன்னேன்ல, 1.5 மாதத்துலேயே போ வேலைக்கு போன்னு துரத்தி விட்டுச்சுங்கன்னு. அப்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுது, விடிய அந்த மாதிரி ஃபோன் பார்க்குற கேஸ் அது. ஆனால் அதெல்லாம் அவன் புருஷனுக்கு தெரியாது. கை வலிக்குது, கழுத்தெல்லாம் வலிக்குது, முதுகு வலிக்குது. அவன் என்ன நினச்சிட்ருக்கான், இது வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதில்லனா கூட இதுக்கு நார்மலாகவே ஏதோ பாடி பெயின் க்ரியேட் பண்ணுது. இந்த பொண்ணே க்ரியேட் பண்ணுறது அந்த பாடி பெயினை. ஓகேங்களா? இந்த பொண்ணே அந்த ஃபோனு கழுத்தை ஒரே பக்கம் வச்சுன்னு பார்த்துட்டே இருக்கிறது, ஒரு வீட்டு வேலை ஒரு வேலை சீரியஸாக நான் பார்த்தது இல்லைங்க. டெலிவரி ஆகி முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 3 வேலை சொன்னான்ல, டெலிவரி ஆகி முடிச்சுட்டு இதுங்கிட்ட வீட்டில் ஒரு 2.5 மாதம் கிட்ட இருந்தான்ல, நவம்பரு, டிசம்பரு, ஜான்வரின்னு. அந்த டைமில் கூட இந்த பொண்ணு நான் ஒரு தடவை பெருக்கி இருக்கிறத பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு சாப்பாடு சுத்தமாக மதியானம் ஊட்டாதான் அவங்க அம்மா தான் ஊட்டும். இந்த பொண்ணை வேலை செஞ்சு நான் பார்த்தில்லைங்க. ஓப்பனாக சொல்கிறேன், வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் 6 மணிக்கு 6:30 மணிக்கு அவன் புருஷன் வருவான். அவன் புருஷன் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், கிச்சனில் இருக்கோங்க. சாயா போடும், தொடப்பத்தை எடுத்து பெருக்கும், அதுக்கப்புறமேட்டு குழந்தைக்கு ஊட்டும். சீரியஸாக அந்த குழந்தைக்கு ஊட்டுறதே, அந்த நைட் டைம்ஸில் ஊட்டுறதே இவன் புருஷன் வந்ததுக்கப்புறம் தான். அதே மாதிரி காலையில் அவன் புருஷன் வரும்போது அந்த குழந்தைக்கு ஊட்டும். மத்தியானம் ஃபுல்லாக அவங்க அம்மா தான். அந்த பொம்பளை இதுக்கிட்ட ஊட்டுன்னு சொல்லியிருக்கு. ஊட்டுன்னு சொன்னால் கூட நீங்கள் ஊட்டுங்க, எனக்கு நான் பெட்டில் படுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடும். சீரியஸாக இப்படி தான் நடந்து தான் நான் என் கண்ணால் நான் பார்த்தேன். அப்பாட்டக்காரங்க அவங்களாம் வேறு லெவல். அவங்கெல்லாம் அம்மா வேணாம், அந்த இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆளுங்க ஜமீன்தாருங்க அவங்கெல்லாம் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. எந்த ஸ்ட்ரீட்டில் எந்த கல்யாணம் நடக்குது, யாராவது எச்சத்தலையை தூக்கி குப்பை தொட்டில் போட்டிருப்பாங்களா, பொறுக்கி தின்னலாமான்ற கேஸுங்க இதுங்க பண்ணுற அட்டோரியம். அடுத்தவனோட வாழ்க்கையை லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிவிட்டு என் வயிற்றை நான் ரொப்பிக்கணுன்ற ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா. இதுங்களெல்லாம் சீரியஸாகவே கடவுள் எனக்கு இந்த 2 கண்ணையும், என் கண்ணில் அந்த காட்சியெல்லாம் அவர் இருக்காங்க, கடவுள் இருக்காங்க. கர்மான்றதெல்லாம் உண்மை. அந்த டைம் அதுங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் அந்த கடவுளே வெயிட் பண்ணுறது. இப்போது நம்மளோட ஒரு கெட்ட நேரத்தில் தான் நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் கண்ணுக்கு கொண்டு வராரு. நம்மளை அதுலேருந்து காப்பாற்றவும் செய்கிறாரு. இது நல்லது இல்லை, உன்னை நான் ஒதுக்குறேன்னா இது உனக்கு கெடுதல். உன் விருப்பத்துக்கு நான் செவி கொடுத்து உனக்கு நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றினேன். ஆனால் அதே சமயம் இது உனக்கு தீமை, அதனால நான் உனக்கு இப்படி பண்ணுறேன்றது எல்லாமே கடவுள் உணர்த்தி நம்மளுக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு தான் நம்மளை அதுலேருந்து விலகுவார். நம்ம மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக உண்மையாக இருந்தோம்னா
சத்தியத்துக்கு கட்டுப்பாடு பட்டு தெய்வத்துங்களுக்கு நம்பிக்கை வச்சு இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும், நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். பார்க்குறேன். வேறு என்ன நடந்துச்சு? நிறைய எங்கள் அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள் மம்மி பார்த்துப்பாங்க, எங்கள் அம்மா பற்றி உங்களுக்கு தெரியாது, அவங்க சொல்கிறத அப்படியே நம்ப வைப்பாங்க, இதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் முன்னாடி வீடியோவில். அதுக்கப்புறம் வேறு என்ன ஆச்சு அந்த வீட்டில்? ஒரு நாள் பெருக்கிறேங்க, வீடை பெருக்கிட்டு இருக்கும் போது சரி இந்த பீரோக்கு சந்துங்க பொந்துலலாம் நிறைய இது இருக்குது, ஒட்டடை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நவுத்தி பெருக்கிறேன். அப்போது அந்த பீரோ, அந்த சின்ன ரூம் சொன்னால ஸ்டோர் ரூம் மாதிரி, அந்த ரூம் பின்னாடி இருக்க பீரோ நவுத்தும் போது நிறைய அந்த ஒட்டரை கிட்டரை அது இதுலாம் இருக்குது. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி பெருக்கி பீரோவெல்லாம் தொடலைங்க. எந்த பீரோவையும் நான் தொடமாட்டேன் அந்த வீட்டில். நான் எந்த பொருளையும் தொடமாட்டேங்க. படுக்கிற கட்டில், கிச்சனை தவிர்த்து டைனிங் டேபிளில் துடைக்கிறது, அவ்வளோதான். வேறு எந்த பீரோவும் இவங்களோட பர்சனல் விஷயத்துலலாம் நான் தொட்டதே இல்லை. எனக்குன்னு ஒரு இடம் கட்டிலுக்கு கீழே கொடுத்துருக்காங்க துணி வைக்கிறதுக்கு. இல்லாட்டி இன்னொரு யாருன்னா வந்தால் வேண்டாம், நீ இந்த இடத்துல வச்சுக்கோ, இது நான் இங்கே வச்சா அப்படிலாம் தெரியுது, வீட்டுக்கு யாருன்னா வந்து போனால் அப்புறம் உன் ட்ரெஸ் எல்லாம் கீழே ஏன் வைக்கிறேன்னு கேட்க போகிறாங்க அப்படின்னு அந்த கதவு பின்னாடி ஒரு இடம் கொடுத்துச்சுங்க. கதவு பின்னாடி ஒரு டெய்லரிங் மிஷின் இருக்கும். அந்த மிஷின் மேலே என்னோடய திங்ஸ் எல்லாம் வச்சுக்க சொல்லி அந்த இடத்த கொடுத்துச்சுங்க. அவ்வளோதான். எனக்கு எந்த இடம் ஒதுக்குச்சிங்களோ அந்த இடம், படுக்கிற இடம், உட்கார்ற இடம், அப்புறம் கிச்சனு, இதை தவிர்த்து நான் அவங்களோட எந்த ஒரு கப்போர்டை தொடுறதும் கிட்டுறதும் எதுவுமே இல்லை. க்ளீன் பண்ணுறதா இருந்தால் கூட கேட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் க்ளீனே பண்ணுவேன். ஏன்னா இது காணும் அது காணும்னு சொல்லிடுச்சிங்கன்னா வச்சுருக்கிறதெல்லாம் 5 ரூபா கிளிப்பு, 10 ரூபா ரோஸு, இப்படி தாங்க வச்சுருக்கோம். அது வேற ஏதாவது காணாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பெரிய பஜாரித்தனம் பண்ணிச்சுங்கன்னா, அதனால க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோமான்னு கேட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். அப்போ என்ன சொல்ல வந்தேன், நான் ஆக்சுவலாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், பெருக்கிட்டுருக்கேன். ஹால்லேருந்து வரேன், அந்த பெட்ரூம் பெருக்கிறேன், இந்த பெட்ரூம் பெருக்கிறேன், நடுவில் ஒரு நடப்பாதை இருக்கும், அதெல்லாம் பெருக்கிட்டு கடைசியில் இந்த ரூம், அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி அதை பெருக்க போகும்போது இந்த பொம்பளை வருது என் பின்னாடியே. அப்போது அந்த ஒரு டீ கிளாஸ் கதை கூட இருக்குங்க. அது எனக்கு ரொம்ப இன்றைக்கி வரையும் எனக்கு அழுவாக வரும் அதை சொன்னால். அடுத்தது நான் சொல்கிறேன் அதை. அப்போ என்ன ஆகுது, அந்த பீரோவை நவுத்தி எல்லாம் க்ளீன் பண்ணும்போது, ஈஸ்வரி, இன்னும் இந்த பீரோவில் கொஞ்சம் பொருள் இருக்குது, அது நீ யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வச்சுருக்கேன், அப்படி உனக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோ, கிச்சனுக்கு எல்லாம் புதுசு சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரோவை ஓப்பன் பண்ணி காட்டுது. பீரோவில் கடைசி 2 ரேக்கில் யாராவது கொடுப்பாங்கள்ல கிஃப்ட்டு, அது மாதிரிலாம் ஹாட் பாக்ஸு, அதுக்கப்புறமேட்டு பவுலு, கிண்ணம், அது மாதிரிலாம் வச்சுருக்கு, டிஃபன் பாக்ஸு, அது மாதிரிலாம் வச்சுருக்கு. ஓகேங்களா? அந்த பொருட்கள்லாம் என்கிட்ட வந்து காட்டுறா அந்த ஆயா, இது மாதிரி உனக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் சொன்னேன், இல்லை இருக்கட்டும், புதுசாக இருக்குது இருக்கட்டும், அதான் கிச்சன்லேயே அவ்வளோ பாத்திரங்கள் இருக்குல்ல அப்படிங்கிறேன். இல்லைண்ணா உனக்கு சொல்கிறேன், ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இங்கேருந்து எடுத்துக்கோ, இதெல்லாம் நான் எப்போத்துலேருந்தே இப்படி வச்சிட்ருக்கேன், புதுசாக இருக்குது, எல்லாமே கவர் போட்டு புதுசாகவே வச்சுருக்கு எல்லாத்தையும். சரி தொடக்கூட இல்லை, சரின்னு அப்படியே கொஞ்சம் தூரமாக நின்று தான் நான் பார்க்குறேன். சரி ஓகேன்னு. அப்புறம் இதை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிச்சா, அந்த பொண்ணு வந்து பெட்ரூமில் தான் உட்காந்துட்டு இருந்துச்சு நான் வீடெல்லாம் பெருக்கிட்டு இருக்கும் போது. இந்த பொம்பளை பேசுது, அந்த வீடெல்லாம் இப்படி தான் சின்னதாக தான் இருக்கும், ரூமில் பக்கத்தில். அப்போது அந்த பொண்ணு வந்து அந்த பெட்ரூமில் ஃபோன் பார்த்துட்டு படுத்துன்னு இருக்கு, ஏசி போட்டு. ஸோ எங்கே பேசினா, டைனிங் ரூம் அந்த கிச்சனில் பேசினா கூட கேட்கும், ஹாலில் பேசுறது கிச்சனுக்கு கேட்கும், அது மாதிரி. ஸோ அந்த பொண்ணு கேட்டுச்சா என்னன்னு தெரில இந்த விஷயத்த. நான் வந்து எனக்கு இந்த பாத்திரம் கூட, அந்த பாத்திரம் கூட, இந்த பாத்திரத்தை காட்டி, இந்த பீரோவில் என்ன இருக்குது இது காட்டு, இதெல்லாம் நான் இன்வால்வே ஆனதில்லை. அதுவாக வந்துச்சு, கேட்டுச்சு, பண்ணிச்சு, எல்லாம் செஞ்சிச்சு, கிளம்பிடுச்சு. நானும் எல்லாத்தையும் பெருக்கி கிறுக்கி எல்லாம் முடிச்சாச்சு.
வீடே கம்ப்ளீட்டாக ஒட்டரை கிட்டரை எல்லாம் எடுத்துட்டு டைனிங் ரூமும் எல்லாத்தையும், அந்த டைனிங் ரூம்னால் டைனிங் பெரிய அரண்மனைன்னு நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறதெல்லாம் வச்சு. அதுங்க இருந்த வீட்டு ஓடு வீடை வந்து ஒரு மாதிரியாக இது பண்ணியிருக்கோங்க. ஒரு ஸ்பேஸ் விட்டு அதில் டைனிங் டேபிளை வச்சுருக்கோங்க கிச்சன் பக்கத்தில். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குமா, அப்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நான் அந்த ரூமுக்கு எதுக்கு போனேன், க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் என் குழந்தையோட தொட்டில் அங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தையோட தொட்டில் இருக்குது. சிலந்தி கிளந்தி எதுவும் வரக்கூடாதுன்னு தான் ஒட்டரையே அடித்தது. அந்த ஒரு நோக்கத்தில் தான் கம்ப்ளீட்டாக ஒட்டரை கிட்டரை எல்லாம் க்ளீன் பண்ணி பீரோவுக்கு இவ்வளோ தூரம் மெனக்கட்டி எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி க்ளீன் பண்ணதுக்கு காரணமே, தும்பு தூசியெல்லாம் எடுத்தது காரணமே, இது மாதிரி குட்டி குட்டி பூச்சி கீச்செல்லாம் வரக்கூடாது. குழந்தையோட தொட்டில் அப்படி தான் தொங்குது புடவையில். நான் குழந்தைய வந்துட்டு ஆட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் உள்ளே. நீ அந்த பீரோவில் இருக்க பாத்திரத்தெல்லாம் எதுவும் தொடாத, உனக்கு ஏதாவது வேணும்னா அம்பிகாவை, அந்த பொண்ணோட பேர் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக, பொறுக்கின் அதுக்கும் மேலே வருது, பொறுக்கி கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. நீ எதுவும் அதெல்லாம் தொடக்கூடாது, அதெல்லாம் எடுக்காத, உனக்கு ஏதாவது வேணும்னா அவளை கேட்டுட்டு எடு, அவளை ஒரு வார்த்தை கேட்காம எதுவும் தொடாத. எப்படி இருக்குங்க, அவளை ஒரு வார்த்தை நான் வந்து கேட்காம எதையும் தொடக்கூடாதான். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பிச்சைக்காரி உன் வாயிலேருந்து நான் கேட்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்கு பார். அதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது. நான் என்ன பாவம் பண்ணேன்ற இன்னும் அந்த கொஷின் மார்க் என்னை விட்டு போகாமல் நீங்காமல் நிற்கிது. நான் வந்து அந்த பாத்திரத்தையும் கேட்கல, எதுவுமே பண்ணல. இதுவாக வந்து திறந்து காமிச்சிச்சு, இதுவாக மூடிக்கிச்சு. திருப்பி சாயங்காலத்துக்கு குழந்தைய ஆட்டுறச்சா இதுவாக வருது, இதுவாக இது மாதிரி சொல்லிட்டு வெளில போகுது. பல்ல கடிச்சுன்னு இரு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே பிரேமேட்டன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாருங்க. அவர் எப்படின்னா, அந்த காலத்து மனுஷன், சும்மா சரக்கு அடிச்சுக்கிட்டு வீட்டு வேலைங்கெல்லாம் யாருன்னா வீட்டு வேலைங்கள்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு போவார். நல்லா பேசுவாருங்க அந்த மனுஷன். அந்த ஒரு மனுஷன் தாங்க ரொம்ப நல்லா பேசுவார் என்கிட்ட. அப்படி பேசுவார். ஈஸ்வரி 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 ஈஸ்வரி, நல்ல வாய் நிறைய ஈஸ்வரி வச்சு பேசிக்கிட்டே இருப்பார். கதைகளெல்லாம் சொல்லுவார். எனக்கு அது புரியுதோ இல்லையோ, மனுஷன் ஏதோ நம்மளை மரியாதை கொடுத்து நம்மக்கிட்ட பேசுகிறாரு, அதுக்காச்சும் சும்மா காது கொடுத்து தலையாட்டணும் அப்படின்னு. அப்போது ஐயோ இல்லை இந்த சாயா விஷயம் வந்து ப்ரெக்னன்சியில் நடந்ததுங்க. ப்ரெக்னன்சியில் நடந்த சாயா விஷயம், இந்த கப்பு. அப்போ இவர் வந்திருக்கார்ல, இந்த பிரேமேட்டன்னு சொல்லிட்டு வயசானவர். அவர் நான் முதல்ல அந்த வீட்டுக்கு போகிறேன் பார்த்தீங்களா, ப்ரெக்னன்சியில். அந்த வீட்டுக்கு போய் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இந்த பிரேமேட்டன் வந்தார். அப்போ நான் போனதுலேருந்து அடிக்கடிக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் யாராக இருந்தால் கூட அவர் மனுஷன், ஓகேங்களா. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வீட்டுக்கு வராரு. நான் இந்த வீட்டுக்கு போன புதுசில் வந்த உடனே சரி யாரோ கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு போயிட்டு கட்டனை ஊற்றி கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கே வந்து ஒரு சென்ஸ் இருக்கும்ல, நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா முதல்ல தண்ணி எடுத்து கொடுப்போமா. அது இந்த கேரளா ஆளுங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ரெகுலராக இருக்குமான்னு தெரியாது. பட் நான் ஒரு தமிழ்காரியாக எனக்கு இந்த இது இருக்குது, ஓகேங்களா. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வரவனுக்கு கூட அந்த வெதரை பார்த்து இது சரியில்லை, தொண்டையை நினச்சிட்டு போட்டோன்னு தண்ணி கொடுக்குற ஆள் நான், ஓகேங்களா. அப்போது இவருக்கு வந்து சாயா கொடுக்குறேன். எது கட்டன் சாயா கொடுக்குறேன். ஃப்ளாஸ்கில் எப்பவுமே சூடாகவே இருக்கும். ஊற்றி கொடுத்துட்டு அங்கே நிற்கிறேன். அப்புறம் அவங்களும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் நம்ம அந்த காலத்து ஆள், இவர் நம்ம வீட்டுக்கெலாம் வருவார், இங்கே தான் சாப்பிடுவார். அப்புறம் உரிமையாக என்ன சமைச்சியா அப்படின்லாம் கேட்டார். நானும் சமைச்சேன் அப்படின்றேன். பசிக்குதுன்றேன், வாங்க சாப்பிட்லான்றேன். வந்தார். நானும் வந்து வீட்டில் இருக்கிறத ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தேன். அவங்களுமே போட்டு தான் தர சொன்னாங்க ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு. இருந்தால் ஏதாவது கொஞ்சம் போட்டு கொடு அப்படின்னாருங்க. போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டாரு.
நல்லா பேசினார் கலகலன்னு. அப்புறம் அடிக்கடிக்கு வர ஆரம்பித்தார். அப்போ ஒரு நாள் அடிக்கடிக்கு வரும்போது ஒரு 3வது டைமோ 4th டைமோ வரும்போது இந்த பொம்பளை சொல்லுது என்கிட்ட, நான் டைனிங் டேபிளை தொடச்சின்னு இருக்கும்போது, இங்கே பாரு, அவர் சாதாரண ஒரு மனுஷன்தான். இங்கே எல்லாம் வீட்டிலலாம் வெடுபுடிலாம் வேலை செஞ்சுட்டு சும்மா யாராவது காசு கொடுத்தா சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு போகிற ஆள். நீ ரொம்ப அந்த ஆளெல்லாம் சும்மா வரும்போதெல்லாம் சாயா கொடுத்துக்கிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காத. அது டெய்லி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு சாயா கொடுத்த அந்த ஆளுக்கெல்லாம் இந்த கிளாஸில் கொடு, இது இந்த கப்பு, சரியா? இந்த கப்பு தான் அந்த ஆளுக்கெல்லாம். அது ரொம்ப ஒரு மாதிரி மங்கலாக அழுக்கு பிடிச்சி போய் கிடக்கும் அந்த கிளாஸு. இது கண்ணாடி கிளாஸ் தான், கண்ணாடி கப்பு தான். ஒரு மாதிரி மங்கலாக நம்ம டிகாஷன்லேயே முக்கி வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பல்ப்பு நேரத்தில் மாறுமா, அந்த கப்பு அப்படி தான் இருக்கும். அதில் வீரல் வேறு இருக்கும் ஒரு பக்கம் லைட்டாக, அது உடஞ்சிருக்காது, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இந்த கப்பில் மட்டும் அவனுக்கு கொடுத்தா போதும், எல்லா கப்பும் யூஸ் பண்ணாதே. அதில் எத்தனை பேர் குடிக்கிறாங்க, அவன் குடிக்கிறான், அவள் குடிக்கிறா, இவன் குடிக்கிறான்ச்சு. ப்ரெக்னென்சி டைம் நான் சொல்கிறது. சரி ஓகே, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு அந்த மனுஷனை அப்படி ஒதுக்குறது. ஒரு டீ கடையில் கூட ஒரு பென்ஸ் காரில் வரவங்க கூட எச்ச கிளாஸில் தான் டீ வாங்கி கொடுக்குறான். அந்த எச்ச கிளாஸை ஒரு குப்பை எடுக்கிறவன் இல்லை ஒரு பைத்தியம் தலை சொரிஞ்சு போகிற பைத்தியம் கூட வாங்கி குடிச்சிருக்கோம். காசு கொடுத்தா டீ கொடுக்க போகிறாங்க. குடிச்சிட்டு வைக்கிற கிளாஸை, ஐயோ இது குப்பைக்காரன் குடித்தான், இது பிச்சைக்காரன் குடித்தான், இது அவன் குடித்தான் இவன் குடித்தான்னு அந்த டீ கடைக்காரன் தூக்கி குப்பையில் போட போகிறதில்ல. அதையே திருப்பி வாஷ் பண்ணி அதிலே நீ பென்ஸ் காரில் போய் இறங்குறவனுக்கு, அடுத்தபடியாக இறங்குறவனுக்கு அதே இதில் தான் டீ ஊற்றி கொடுப்பான். அவன் ரசிச்சு குடிச்சிட்டு போகிறான். நீயும் அதே வேலை தான், ரோடாக உட்காந்து டீ குடிச்சிருப்பிய எத்தனை பேர்கிட்ட வாங்கி, எத்தனை கடையில். நீ குடித்த கிளாஸை எத்தனை பிச்சைக்காரங்க, எத்தனை பைத்தியக்காரங்க, எத்தனை குடிகாரனுங்க குடிச்சிருப்பானுங்க. அத்தனை எச்சையில் குடிச்சிட்டு தான் நீ வந்திருக்க. இது உனக்கு கசக்குது நினச்சிக்கிட்டேன். அப்புறம் இல்லை என் அப்பா தோணலை எனக்கு, இப்போ தோணுது எனக்கு கோவத்தில். நானும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்த தடவை அவர் வரும்போது எனக்கு சாப்பாடு போடணும் போல் இருக்குது. சாப்பாடு போட்டால் என்ன சொல்லுங்களோன்ற மாதிரி ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா அவர் வரும்போதே சாப்பாடு ரெடியா அப்படின்னு தான் வந்தார். சாப்பாடு ரெடியா, தமிழ் வேறு பேசுவார் அவர் சம்டைம்ஸ் என்கிட்ட. அப்படின்னும் போது நம்மளுக்கு சாப்பாடு போடணுன்னு இருக்குது. இதுங்க என்ன சொல்லும், எப்படி கண்ணோட்டத்தை பார்க்கும், தேவையில்லாமல் என்ன பேசுங்களா, அந்த ஒரு பயமும் இருக்குது. அப்போது நானும் அதுங்க சொன்ன மாதிரியே சாயா போதும்னு சொன்னோன்னே அந்த கப்பில் ஊற்றி கொடுக்குறேன். கொடுக்கும் போதெல்லாம் அது ஞாபகம் தான் எனக்கு, அந்த பொம்பளை சொன்ன ஞாபகம்தான். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, எனக்கு எவ்வளோ நாள் டிஃப்ரென்ஸ்லன்னு தெரில, ஒரு நாள் என்ன ஆகுது, எல்லாம் டைனிங் டேபிளில் உட்காந்து அவங்க மாப்பிள்ளை ஏதோ பத்திரி கித்திரின்னு வாங்கின்னு வந்தான். அது உட்காந்து சாப்பிடும் போது